அல்ஜிப்ராயிக் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம் சார். குரூப்பு சப்குரூப்பு அதை டாபிக் பார்க்க போகிறோம் அல்ஜிப்ராவில். ஸோ பேசிக்காக வந்து குரூப் அப்படின்றது அல்ஜிப்ராயிக் ஸ்ட்ரக்சர். அல்ஜிப்ராயிக் ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் கிடையாது சார். ஒரு செட் இருக்குது. செட்டில் எப்போ வந்து ஏன்னு ஒரு செட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு வந்துச்சுனாவே அது அல்ஜிப்ராயிக் ஸ்ட்ரக்சராக மாறிடும். அதில் இருக்கிற 2 எலிமெண்ட்டை ஆப்ரேட் பண்ணும்போது அது அந்த ஆப்ரேஷன் வச்சு நம்ம அந்த செட்டை பார்க்கும்போது அதை வந்து அல்ஜிப்ராயிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அந்த அல்ஜிப்ராயிக் ஸ்ட்ரக்சர் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது நம்ம குரூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக குரூப் வந்து ஜென்ரலைசேஷன் ஆஃப் இன்டிஜருடைய ப்ராப்பர்ட்டிஸை ஜென்ரலைஸ் பண்ணும்போது குரூப் கிடைக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போது இன்டிஜர்ஸை பேஸ் பண்ணி பார்க்காம வேறு ஒரு செட்டு அதில் வேறு ஒரு ஆப்ரேஷன் அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஆப்ரேஷன் ஒன்று சொன்னோம் இல்லையா, ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று சொன்னோம் இல்லையா, ஸ்டார் தமிழில் வந்து செயலி. அது வந்து பைனரி ஆப்ரேஷன் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. எஸ், an operation star on a non-empty set A is called binary operation. எப்போ அப்படின்னா the following satisfies. ஸ்டார் வந்து எங்கே போகணும் அப்படி, ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும். அது வந்து A கிராஸ் ஏலேருந்து ஏக்கே போகணும். இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷன். பைனரி ஆப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது, 2 நம்பருக்கு இடையில் ஆக்ட் ஆகணும். ஏபி 2 நம்பருக்கு நடுவில் ஆக்ட் ஆகணும். அது மறுபடியும் ஏக்குள்ளே இருக்கணும். நம்ம எந்த செட் எடுக்கிறோமோ அந்த செட்டுக்குள்ளே எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்மல் அடிஷன் 2 + 3 = 5. இது வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இஸ் 5. ஸ்கொயர் ரூட்டுன்றது ஒரு ஆப்ரேஷனாக ஆக்ட் ஆகுது, 25ன்ற நம்பர் மேலே ஆக்ட் ஆகுது. அதனால் நம்ம அதை பைனரி ஆப்ரேஷன் நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு நம்பர் மேலே ஆக்ட் ஆகுது. ஆனால் அடிஷன்ன்றது 2 நம்பர் மேலே ஆக்ட் ஆகுது, அதனால் 2 நம்பர் மேலே ஆக்ட் ஆகணும். அதனால தான் ஏ கிராஸ் ஏலேருந்து ஏகே போகிற ஃபங்க்ஷன் தான் நம்ம பைனரி ஆப்ரேஷன் சொல்கிறோம். சரி, இப்போ இந்த ஏல வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைனரி ஆப்ரேஷன் சொல்கிறோம். சரி, இந்த பைனரி ஆப்ரேஷன் வந்து ஏ கிராஸ் ஏலேருந்து ஏகே போகிறதால அது வந்து நம்ம க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போது ஏ கிராஸ் ஏல ஒரு எலமெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கலேன், அதில் ஏ கமா பி அப்படின்ற ஆர்டர் பேர் இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ என்றது ஒன்றும் கிடையாது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏல இருக்கிற எலமெண்ட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர் நமக்கு வந்து கிடைக்கும். சரி, இப்போ இந்த ஏ கிராஸ் ஏன்னு நம்ம எலமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஆப்ரேட் பண்ணுறோம், ஸ்டார்ன்றதை வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம். அது கிடைக்கிற ஆன்சர் வந்து மறுபடியும் எங்கே இருக்கணும், ஏக்குள்ளே இருக்கணும். அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் ஒன்னுடைய கோடமைன் வந்து மறுபடியும் நம்ம ஏவாவே சூஸ் பண்ணியிருக்கோம். ஏவா வராமல் வேறு ஏதோ போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நாட் க்ளோஸ்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இசட்டு நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்டீஜர் நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறேன். நேச்சுரல் நம்பர் தான் என்னோடய செட்டு 1 2 3 4 எக்ஸட்ரா. இப்போ நம்ம இதில் என்ன ஆப்ரேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா மைனஸ்ன்ற ஆப்ரேஷன் எடுத்துக்கலாம். இப்போ 2வையும் 1ஐயும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 1 வருது. மறுபடியும் நேச்சுரல் நம்பருக்குள்ளே இருக்குது. ஆனால் 1ஐயும் 2வையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு -1ன்னு வருது. இந்த -1ன்ற ஆன்சர் வந்து நம்ம நேச்சுரல் நம்பருக்குள்ளே இல்லை. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைனஸ்ன்றது ஒரு ஆப்ரேஷன் தான். அது நேச்சுரல் நம்பர் கிராஸ் நேச்சுரல் நம்பர், ஒரு நேச்சுரல் நம்பருக்கும் இன்னொரு நேச்சுரல் நம்பருக்கும் நடுவில் நம்மளால் அதை ஆக்ட் பண்ண முடியும். ஆனால் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் வர ரிசல்ட் வந்து நேச்சுரல் நம்பருக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நேச்சுரல் நம்பர் விட்டு வெளியே போகலாம். அதனால இந்த மைனஸ்ன்ற ஆப்ரேஷன் வந்து நாட் க்ளோஸ்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ ஒரு ஆப்ரேஷன் எப்போ நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது எந்த 2 செட்டினுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நடுவில் ஆக்ட் ஆகுதோ ரிசல்ட்டும் வந்து அதனுடைய அவுட்புட்டும் வந்து அதே செட்டில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு செட் எடுத்து கௌதம் கிளாஸ் ஜாயின் ஆகுதுன்னு சொல்றாங்க சார். ஓகே குட் ஈவினிங். இப்போ நம்ம ஒரு செட் எடுத்துக்கிறோம்.
லெட் ஏ ஈக்குவல் டு சும்மா 1 2 3 4 ஏ வேணா சும்மா நம்ம எஸ் கூட எடுத்துப்போம். எஸ்ன்னு ஒரு செட்டு எடுத்துப்போம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது எஸ்ஸிலிருந்து எஸ்ஸுக்கே போகுது. அது நமக்கு வந்து ஒரு பைஜெக்ஷனாக வேணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்? 1-1ஆகவும் இருக்கணும், on-2ஆகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 டொமைனும் எஸ்ஸு, கோடொமைனும் எஸ்ஸு, மறுபடியும் 1 2 3 4 1-1ஆக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து 1-1ஆக இருக்கணும், on-2ஆக இருக்கணும். அதனால் எந்த எலமெண்ட்டும் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆகிருக்கணும். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன். இது நம்ம எப்படி எழுதலாம்? f(1) ஈக்குவல் டு 2, f(2) ஈக்குவல் டு 3, f(3) ஈக்குவல் டு 1, f(4) ஈக்குவல் டு 4. இதுதான் ஃபங்க்ஷன். இது ஒரு பைஜெக்ஷனாக இருக்குது. ஏன் பைஜெக்ஷனாக இருக்குன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மேப்டு இன்ட்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு, ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் இது வந்து நமக்கு பைஜெக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம சிம்பிளாக எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி டினோட் பண்ணுறோம். 1 2 3 4 இன்புட்டை ஃபஸ்ட்டு ரோவில் டினோட் பண்ணுறோம், அவுட்புட்டை செகண்ட் ரோவில் டினோட் பண்ணுறோம். எப்படி டினோட் பண்ணுறோம்? 1க்கு அவுட்புட் வந்து 2, 2க்கு அவுட்புட் வந்து 3, 3க்கு அவுட்புட் வந்து 1, 4க்கு அவுட்புட் 4 தான். ஸோ அப்போது ஃபங்க்ஷனை இந்த மாதிரியும் டினோட் பண்ணலாம், சிம்பிளாக இந்த மாதிரி டினோட் பண்ணலாம், எந்த இன்ஃபர்மேஷனும் லாஸ் ஆகாமல் இப்படி டினோட் பண்ணலாம். இது வந்து ஒரு பைஜெக்ஷன். இது ஒரு பைஜெக்ஷன்றதால நான் அது A1 வச்சுக்கிறேன். இது ஒரு பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன். இது எஸ்ஸிலிருந்து எஸ்ஸுக்கே போகுது. என்னால் இந்த ஒரு பைஜெக்ஷன் மட்டும்தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பைஜெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் கூட நம்ம பைஜெக்ஷன் டிஃபைன் பண்ணலாம். A2 அதே S2Sல இன்னொரு பைஜெக்ஷன் கூட டிஃபைன் பண்ணலாம். 1 2 3 4 1 2 3 4 நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா 1 to 4 2 to 3 3 to 2 4 to 1 இப்படி கூட நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போ இன்னொரு பைஜெக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பைஜெக்ஷனை நம்ம சிம்பிளாக எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் டொமைனு, செகண்ட் ரோவில் அதனுடைய அவுட்புட்ஸு ரேஞ்சோட எலமெண்ட்டு. 1 goes to 4, 2 goes to 3, 3 goes to 2, 4 goes to 1. சரி, இப்போ அதே மாதிரி A3ன்னு நம்ம ஒரு பைஜெக்ஷனை உருவாக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பைஜெக்ஷன் நம்மளால் உருவாக்க முடியும் சார்? இந்த மாதிரி எஸ்ன்ற செட்லேருந்து எஸ்ன்ற செட்டுக்கு எத்தனை பைஜெக்ஷன் நம்மளால் உருவாக்க முடியும்? 16 சார். 16. எப்படி மேடம் 16 சொன்னீங்க? ஒரு ஃபார்முலா இருக்கு சார் பைஜெக்ஷன். அது சொல்லுங்க சார். ஏல 4 எலிமெண்ட், பில 3 எலிமெண்ட்னா 3 to the power of 4 னு சொல்லலாம். இங்க வந்து ரெண்டுமே 4 4 தான் 4 to the power of 4 சொல்றான்னு நினைக்கிறேன் சார். அது ஃபார்முலா இருக்குது. இல்லை, இப்போ ஆக்சுவலாக நமக்கு 4 எலமெண்ட் ஆஃப் செட்ஸ்லேருந்து 4 எலமெண்ட் ஆஃப் செட்ஸ்க்கு எத்தனை பைஜெக்ஷன் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம என்ன கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே 1 2 3 4 1 2 3 4 இந்த 1ன்ற எலமெண்ட்டுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இந்த 1 நம்ம இந்த 4 எலமெண்ட்டில் யார் கூட வேணால் மேப் பண்ணலாம். அப்போ ஃபார் 1 there are 4 சாய்ஸ். கரெக்டுங்களா சார்? இப்போது 2ன்ற எலமெண்ட்டுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1 ஆல்ரெடி யாரோ ஒரு எலமெண்ட்டு கூட மேப் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ 2 வந்து நம்ம மேப் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த 1 மேப் ஆன எலமெண்ட்டு கூட நம்ம மேப் பண்ணக்கூடாது. அதை ரிமைனிங் 3 நம்பர்ஸ் தான் நம்ம மேப் பண்ணணும். அப்போ ஃபார் 2 there are 3 ways, அதாவது 3 சாய்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 மேப் பண்ண there are 2 ways, 4 மேப் பண்ண there are only 1 ways. அப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா சார்? டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆட் பண்ணுமா சார்? மல்டிப்ளை பண்ணணும் சார். அடிஷன் ரூல் மல்டிப்ளை பண்ணணும். அடிஷன் ரூல் மல்டிப்ளிகேஷன் ரூல்னு சொல்லிட்டு நம்ம கவுண்டிங்கில் இருக்குது.
நம்ம எப்போ மல்டிப்ளை பண்ணணும் எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் நடுவில் அண்டுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணணும், ஆறுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டும் மேப் ஆகணும், அண்டு செகண்ட் எலமெண்ட்டும் மேப் ஆகணும், அண்டு தேர்ட் எலமெண்ட்டும் மேப் ஆகணும், அண்டு ஃபோர்த் எலமெண்ட்டும் மேப் ஆகணும். எல்லாத்துக்கும் நடுவில் அண்டு வரதால நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மொத்தம் இத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது. ஸோ இத்தனை நம்பர் ஆஃப் வேஸ்ன்னும் போது நமக்கு 24ன்னு வரும். கரெக்டுங்களா சார்? எஸ் சார். இப்போது ஜென்ரலாக வந்து ஒரு செட்டில் n எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தேர் ஆர் n ஃபேக்டோரியல் பைஜெக்ஷன் இருக்கும். அதே செட்டிலிருந்து அந்த செட்டுக்கு தேர் ஆர் n ஃபேக்டோரியல் பைஜெக்ஷன் ஃப்ரம் S to S ஹேவிங் n எலமெண்ட்டு. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி A1 A2 A1 A2 A3 எக்ஸெட்ரா அப்படின்னு போனோம் அப்படின்னா நம்மளால் ஒரு 24 எலமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஐ மீன் 24 ஃபங்க்ஷன்ஸை கண்டுபிடிக்க முடியும். அது ஒன்றுமே ஒரு பைஜெக்ஷனாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ மொத்தம் வந்து 24 எலமெண்ட்டும் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பெரிய செட்டில் போட்டுப்போம். அந்த செட்டை வந்து ஏன்னு வச்சுப்போம். ஸோ செட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் ஃப்ரம் S to S அப்படின்னு வச்சுப்போம். அப்போது ஏன்ற செட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? S to Sக்கு போகிற எல்லா பைஜெக்ஷனுமே இருக்கும். அப்போ ஏன்றது ஒரு செட்டு, ஏன்றது செட்டு ஹேவிங் 24 எலமெண்ட்ஸ். 24 எலமெண்ட்ஸை வச்சுருக்கிற மாதிரி ஏன்றது இப்போ ஒரு செட்டு. ஏக்குள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட்டுமே ஒரு பைஜெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் A1 அப்படின்னு செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பைஜெக்ஷனாக இருக்கும். 1 2 3 4, 1 goes to 3, 2 goes to 4, 3 goes to 1, 4 goes to 2 அப்படின்ற மாதிரி ஒரு பைஜெக்ஷன் இருக்கும். சரி, இப்போது இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் அதுக்கு பேர் நம்ம அப்புறம் சொல்லுவோம். சரி, இப்போ ஒரு செட்டு நம்ம கையில் கிடச்சிருச்சு, அதில் 24 எலமெண்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ அந்த செட்டுக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். அந்த செட்டுக்குள்ளே நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த செட்டுக்குள்ளே இருக்கிறது ஒன்று ஃபங்க்ஷன். ஆப்வியஸாக ஃபங்க்ஷன் நடுவில் என்ன ஆப்ரேஷன் சார் இருக்கும்? நமக்கு காம்போசிஷன். அப்போது அப்போ 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை காம்போசிட் பண்ணலாம். ஸோ அந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து A2ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. 1 goes to 1, 2 goes to 2, 3 goes to 4, 4 goes to 3. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டுத்தையும் காம்போசிட் பண்ணுறோம். எப்படி காம்போசிட் பண்ணுறோம்? இப்போது A1 into A2 அந்த காம்போசிஷன் தான் நம்ம டாட்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து A காம்போசிஷன் A2ன்றது என்ன அப்படின்னா இங்கே வந்து A1 வந்து ஃபஸ்ட்டு நம்ம A1 டாட் A2 ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? A2ல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் A1ல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படி தானே சார்? இப்போ A2 ஆஃப் எக்ஸு A1 காம்போசிஷன் A2 அப்படின்னா அந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு A2ல் தான் ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் A1க்கு போகும். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து A2ல் 1 goes to 1, அது அப்படியே நம்ம வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 goes to 3, அப்போ இங்கே வந்து 1 goes to 3. புரியுதுங்களா? இப்போ அடுத்து A2ல் 2 goes to 2, அங்கே 2 goes to 4, அப்போ இங்கே ஃபைனலாக 2 goes to 4. அடுத்து A2ல் 3 goes to 4, அங்கே வந்து 4 goes to 2, அப்போ இங்கே 3 goes to 2. ஃபைனலாக 4th எலமெண்ட் இங்கே வந்து 3க்கு போகுது, அங்கே 3 வந்து 1 போகுது, அப்போது 4 வந்து 1 போகுது. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு நியூ பைஜெக்ஷன் நமக்கு வந்து கொடுக்குது. அப்போது நியூ பைஜெக்ஷனாக இருந்தாலும் இது மறுபடியும் எதுக்குள்ளே இருக்குது? ஏக்குள்ளே இருக்குது. A1ன்ற பைஜெக்ஷனும் A2ன்ற பைஜெக்ஷனும் கேபிட்டல் ஏலேருந்து எடுத்தோம், அது ரெண்டுத்துக்கு நடுவில் காம்போசிஷன் போட்டோம், அது மறுபடியும் ஏக்குள்ளே வருது. ஸோ அப்போது இந்த காம்போசிஷன்ற ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்குதுன்னா நமக்கு வந்து க்ளோஸ்டாக இருக்குது, பைனரி ஆப்ரேஷனாக மாறுது. அப்போது திஸ் காம்போசிஷன் க்ளோஸ்டு ஆன் ஏ அப்படின்னா ஏல இருக்கிற எந்த 2 பைஜெக்ஷன் எடுத்து நீங்கள் காம்போசிட் பண்ணாலும் அது மறுபடியும் பைஜெக்ஷனாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்களா, அது மட்டும் இல்லாமல் அது அசோசியேட்டிவாக இருக்கும். அசோசியேட்டிவ்னா என்ன அர்த்தம்னா A1 காம்போசிஷன் A2 காம்போசிஷன் A3 3 பைஜெக்ஷன் எடுத்து நீங்கள் A1 A2வையும் காம்போசிட் பண்ணி அதை A3 கூட காம்போசிட் பண்ணாலும் A1 காம்போசிஷன் A2 காம்போசிஷன் A3
இது ரெண்டுத்தையும் காம்போசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் A1 காம்போசிட் பண்ணாலும் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம பண்ண மாதிரி ஒரு சின்ன ஒரு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே சேமாக இருக்கும். அது என்ன ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுக்கு பேர் அசோசியேட்டிவ். ஏன்னா நம்ம ஒரு 3 எலமெண்ட் எடுத்து இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோமா இல்லை ஓகே தானே சார்? செக் பண்ணி பார்க்கலாம் சார். செக் பண்ணி பார்க்கலாம் சார். இப்போ நீங்கள் தான் 3 பைஜெக்ஷன் சொல்லணும். இப்போ லெட்டு ஏக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு 3 பைஜெக்ஷன் நம்ம வந்து ஏதோ ரேண்டமாக 3 எடுத்து செக் பண்ணுறோம். ஆனால் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் அப்படி இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். சும்மா ரேண்டமாக நம்ம 1 எடுத்து செக் பண்ணுறோம். இப்போ A1 ஒரு பைஜெக்ஷன் எடுக்க போகிறோம், A2 ஒரு பைஜெக்ஷன் எடுக்க போகிறோம், A3 3மே எதுக்குள்ளே இருந்தால் எடுக்க போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் ஏன்றதுக்குள்ளே தான் எடுக்க போகிறோம். அப்போது ரேண்டமாக நம்ம நீங்கள் ஏதோ ஒரு பைஜெக்ஷன் சொல்லுங்களேன். மேலே டொமைன் 1 2 3 4, இங்கே டொமைன் 1 2 3 4, இங்கேயும் டொமைன் 1 2 3 4 தான். இப்போது அவுட்புட் வந்து ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒன்று சொல்லுங்கள். சும்மா 3 2 4 1 3 2 4 1 3 4 2 1 3 4 2 1 4 2 1 3 4 2 1 3. இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒன்றுமே ஒரு பைஜெக்ஷன். இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம காம்போசிட் பண்ண போகிறோம். A1 காம்போசிஷன் A2 பண்ண போகிறோம். A1 காம்போசிஷன் A2 அப்படின்னா இப்போ இதுக்குள்ளே ஒரு எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு A2க்கு தான் போகும், அப்புறம் தான் A1 வரும். அப்போது அந்த ஃபஸ்ட்டு A2ல் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம் எல்லா இன்புட்டுக்கும். அதுக்கப்புறம் அது A1ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ மேலே 1 2 3 4, 1 வந்து A2ல் எங்கே போகுது 3, A1ல் எங்கே போகுது 3 4க்கு போகுது. அப்போ 1 வந்து இங்கே 4க்கு போதும். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே A2ல் 2 எங்கே போகுது 4, அங்கே 4 எங்கே போகுது 1, அப்போ ஃபைனலாக 1. 3 எங்கே போகுது 3 வந்து 2க்கு போகுது, அங்கே 2 வந்து 2கே தான் போகுது, அப்போ 2. 4 வந்து 1க்கு போகுது, 1 வந்து 3க்கு போகுது. ஸோ இதுதான் வந்து A1 காம்போசிஷன் A2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், A1 காம்போசிஷன் A2க்கு இந்த ஹோல் காம்போசிஷன் A3 பண்ண போகிறோம். அது பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்போது அதே டொமைன் 1 2 3 4 தான். A3ல் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். 1 வந்து 4க்கு போகுது. இந்த காம்போசிஷன் நம்ம அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அங்கே போய் நம்ம பார்க்க போகிறோம். 1 வந்து 4, 4 வந்து 3, அங்கே ஃபைனலாக 3 போகுது. இங்கே வந்து A3ல் என்ன நடக்குது 2 2, இங்கே 2 1, அப்போ இங்கே வந்து 1. 3 வந்து 1 போகுது, 1 வந்து 4 போகுது, ஃபைனலாக 4. 4 வந்து 3, 3 வந்து 2, அப்போ ஃபைனலாக 2. ஓகேங்களா சார்? இதான் வந்து LHS. நம்ம அசோசியேட்டிவ் லாவை ப்ரூவ் பண்ண போகிறதுல இதான் LHS. ஓகேங்களா சார்? எஸ் சார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம A2 காம்போசிஷன் A3 கண்டுபிடிக்கணும். அப்போ 1 2 3 4. அப்போ A3ல் ஃபஸ்ட் என்ன நடக்குதுன்னா 1 goes to 4, அங்கே 4 goes to 1. அப்புறம் A3ல் என்ன நடக்குது 2 goes to 2, 2 goes to 4. இங்கே 3 எங்கே போகுது 3 to 1, 1 to 3. இங்கே 4 எங்கே போகுது 4 to 3, 3 to 2. ஸோ இதுதான் வந்து A2 காம்போசிஷன் A3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா A1 காம்போசிஷன் A2 காம்போசிஷன் A3 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். 1 goes to 1, A1ல் 1 goes to 3, அப்போ 1 goes to 3, 1 2 3 4. அப்புறம் 2 goes to 4, அங்கே A1ல் 4 goes to 1, அப்போ வந்து 1. 3 வந்து இங்கே 3 goes to 3, அங்கே 3 goes to 4, அப்போ ஃபைனலாக 4. இங்கே வந்து 4 goes to 2, அங்கே 2 goes to 2, அப்போ வந்து 2. இதான் வந்து RHS. இப்போ LHSம் RHSம் ஒரே மாதிரி இருக்குங்களா? எஸ் சார். அப்போ வந்து அசோசியேட்டிவ் இது ரேண்டமாக தான் நம்ம எடுத்து செக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற 24 எலமெண்ட்டுக்கும் நீங்கள் செக் பண்ணாலுமே மாற்றி செக் பண்ணாலுமே இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்துடும். அப்போது செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் இருக்குங்க இல்லையா, அது வந்து அசோசியேட்டிவாக இருக்குது. காம்போசிஷனை பொறுத்து அது வந்து அசோசியேட்டிவாக இருக்குது. இப்போது அடுத்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த செட்டு அதுக்குள்ளே ஒரு எலமெண்ட் இருக்கும். அந்த எலமெண்ட்டு கூட எந்த எலமெண்ட்டை காம்போசிட் பண்ணாலும் அதே எலமெண்ட்டே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் A1ன்னு எடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்த A1 எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுத்த A1 என்ன அப்படின்னா 3 2 4 1, 3 2 4 1, 1 2 3 4. இப்போது அங்கே இன்னொரு ஐடென்டி ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஐடென்டி பைஜெக்ஷனுக்கு பேர் நான் வந்து ஈன்னு எடுத்துக்கிறேன்.
A1 A2க்கு பதிலாக நான் ஈன்னு எடுத்துக்கிறேன். 1 2 3 4 1 2 3 4 இதுவுமே ஒரு பைஜெக்ஷன் தான். அப்படியே மேப் ஐடென்டிட்டியாக கொடுக்குறது ஒரு பைஜெக்ஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், A1 காம்போசிஷன் E கண்டுபிடிக்க போகிறோம். A1 காம்போசிஷன் E கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும், 1 2 3 4 ஈல வந்து 1 அதே தான் வரும். அதே தான் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். அதே மாதிரி E காம்போசிஷன் A1 செக் பண்ணாலும் அதே தான் வரும். 1 2 3 4 3 2 4 1. அப்போது எந்த ஒரு எலமெண்ட்டை கூடயும் இந்த ஐடென்டி பைஜெக்ஷனை நம்ம வந்து காம்போசிட் பண்ணும்போது அதே எலமெண்ட்டு தான் வருது. ஸோ இப்போ நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 24 செட்டில் ஒரு எலமெண்ட்டு ஐடென்டி எலமெண்ட்டு ஆக்ட் ஆகுது. அப்போது ஐடென்டி எலமெண்ட்டு நமக்கு இங்கே வந்து கிடைக்குது. எந்த ஒரு ஐடென்டி எலமெண்ட் எந்த ஆப்ரேஷனை பொறுத்துனா காம்போசிஷன் ஆப்ரேஷனை பொறுத்து நமக்கு ஐடென்டி எலமெண்ட்டு கிடைக்குது. இப்போ அடுத்து தேர்டாக அந்த செட்டில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா, காம்போசிஷனை பொறுத்து இன்வெர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்த ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்னது 1 2 3 4 எடுத்தீங்க, அப்புறம் 3 2 4 1 எடுத்தீங்க. இது வந்து A1 நம்ம பேர் வச்சோம். இப்போது நமக்கு என்ன நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, A1 கூட ஏதோ ஒரு எலமெண்ட்டை நம்ம வந்து காம்போசிட் பண்ணும்போது, ஏதோ ஒரு எலமெண்ட்டுன்னும் போது அதுவும் ஒரு பைஜெக்ஷன் தான். ஏதோ ஒன்று நம்ம காம்போசிட் பண்ணும்போது E வந்துடாதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும், அது கண்டிப்பாக ஏக்குள்ளே இருக்குமா. 24 எலமெண்ட்டில் ஒரு எலமெண்ட் வந்து A1 கூட காம்போசிட் பண்ணும்போது ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்துடாதா அப்படின்ற நம்ம வந்து செக் பண்ணுறோம். கண்டிப்பாக வரும். எந்த எலமெண்ட்டை காம்போசிட் பண்ணால் இன்வெர்ஸ். ஆமாம், அதுக்கு பேர் இன்வெர்ஸ். ஆக்சுவலாக நம்ம அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு இன்வெர்ஸ்ன்னு தெரியும். இப்போதைக்கு நமக்கு தெரியாது. அதனால் சும்மா நம்ம A2ன்னு வச்சுப்போம். இல்லை A1 இன்வெர்ஸ்னு கூட வச்சுக்கோங்களேன். A1 இன்வெர்ஸ் நான் எந்த காம்போசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா 3 2 4 1 அப்படியே மேலே ரோவில் போட்டுக்கிறேன். 1 2 3 4 அப்படியே கீழே ரோவில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எப்பவுமே டொமைனில் வந்து வரிசையாக அடிக்க தான் பழக்கம். அதனால் நம்ம டொமைன் வந்து வரிசையாக அடிப்பிப்போம். 1 2 3 4 1 goes to 4 4 goes to 3 2 goes to 2 3 goes to 1. இப்போது இது வந்து ஒரு நியூ பைஜெக்ஷன். ஏன்னா இது 3 2 4 1 இருக்குது, இது 4 2 1 3 இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து டிஃப்ரெண்ட்டு தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், A1ஐயும் இந்த A1 இன்வெர்ஸையும் காம்போசிட் பண்ண போகிறோம். காம்போசிட் பண்ணால் ஐடென்டி எலமெண்ட் E வருதான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து 1 goes to 4 இங்கே 4 goes to 1. அப்போ 1 to 1 தான் போகுது. 2 goes to 2 அங்கேயும் 2 goes to, அப்போ 1 to 2 தான் போகுது. 2 to 2 தான் போகுது. 3 goes to 1 1 goes to அப்போ 3 to 3 அப்போ 4 to 4. அப்போ நம்ம என்ன நடக்குது அப்படின்னா, எந்த ஒரு பைஜெக்ஷனை கொடுத்தாலும் நமக்கு அதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இன்வெர்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மாற்றி போட்டால் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறோம். இப்போ நீங்கள் A1 எடுத்தீங்க. A1 என்ன வந்துச்சு, 1 2 3 4 3 2 4 1 வந்துச்சு. A2 என்ன எடுத்தீங்க, A2 வந்து 3 4 2 1 3 4 2 1 எடுத்துருக்கீங்க. 1 2 3 4. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், A1 காம்போசிஷன் A2 செக் பண்ண போகிறோம். A1 காம்போசிஷன் A2 என்ன வருது நமக்கு, 1 goes to 3 3 goes to 2 2 goes to 2 2 goes to 4. ஓ சாரி, A2 தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். A2 1 goes to 3 3 goes to 4 2 goes to 4 4 goes to 1 3 goes to 2 goes to 2 1 goes to 1 3. ஸோ இதான் இப்போ நம்ம வந்து A2 காம்போசிஷன் A1 செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு A1ல் என்ன நடக்குது, 1 goes to 3, அப்புறம் A3 goes to 2, அப்போ 1 goes to 2, அப்புறம் 2 goes to 2 2 goes to 4 2 to 4, அப்புறம் 3 4 4 1, அப்புறம் 4 1 1 3 4 3. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, இது 4 1 2 3, இது 2 4 1 3. இப்போ ரெண்டுமே சேமாக வரல. அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, A1 காம்போசிஷன் A2 இஸ் நாட் ஈக்குவல் டு A2 காம்போசிஷன் A1. ஸோ வந்து இதை மாற்றி போடும்போது சரியாக வரல. ஸோ அப்போது இந்த செட்டு வித் காம்போசிஷன்ற ஆப்ரேஷனை பொறுத்து சில ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது, சில ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ ஜென்ரலாக அவங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு
ஒரு செட்டு ஒரு ஆப்ரேஷன் க்ளோஸ்டாக இருக்கணும். க்ளோஸ்டாக இருந்துட்டால் மட்டும் அதுக்கு பேர் குரூப் ஆயிடு, அதுக்கு பேர் குரூப் ஆயிடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அசோசியேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, அசோசியேட்டிவாக மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து செமி குரூப் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு வந்து குரூப்பில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி இருந்துச்சுன்னா அப்படின்னா மோனாய்டு, இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஜென்ரலாக குரூப் மட்டும் படிப்போம். ஒரு செட்டு ஒரு ஆப்ரேஷனில் க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படி க்ளோஸ்டாகவும் இருக்கணும், அசோசியேட்டிவாகவும் இருக்கணும், ஐடென்டிட்டி இருக்கணும், ப்ளஸ் வந்து இன்வெர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகணும். எல்லா எலிமெண்ட்டும் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகி இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே ஒரு செட்டுக்கும் அந்த செட்டில் இருக்கிற ஒரு ஆப்ரேஷனுக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டு டுகெதர் வித் த ஆப்ரேஷன் வந்து நம்ம குரூப்புன்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரா கண்டிஷன், இந்த கம்யூட்டேட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த கம்யூட்டேட்டிவிட்டி மாற்றி போட்டாலும் அது சிலதுக்கு வரும் சிலதுக்கு வராது, அதனால் அவங்க குரூப்பில் சேர்க்கல. இந்த கண்டிஷனும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து எபிலியன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பைஜெக்ஷன் இருக்குங்க இல்லையா, ஒரு பைஜெக்ஷனுக்கும் பேர் பெர்முட்டேஷன். இந்த ஒரு பைஜெக்ஷனுக்கும் பேர் பெர்முட்டேஷன். ஏன் அப்படின்னா பெர்முட்டேஷன் என்னது, மாற்றி போட்டால் நமக்கு பெர்முட்டேஷன். இப்போது இந்த நம்பரை மாற்றி போட்டால் நமக்கு வேறு ஒரு பைஜெக்ஷன் கிடச்சிட்டே இருக்கு இல்லையா. ஆனால் நம்பரை மாற்றி போடுறதால ஒரு நியூ பைஜெக்ஷன் கிடைக்கிறதால அதுக்கு பேர் பெர்முட்டேஷன். ஒன்றுத்துக்கும் பேர் பெர்முட்டேஷன். அதனால் இந்த செட்டு இந்த காம்போசிஷன் வந்து குரூப்பாகவும் இருக்குது இல்லையா, அதனால் இதுக்கு பேர் பெர்முட்டேஷன் குரூப். அதனால் இதுக்கு பேர் வந்து பெர்முட்டேஷன் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம குரூப் டெஃபினிஷன் வந்து பார்க்க போகிறோம். இந்த பெர்முட்டேஷன் எல்லாமே ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அதை ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம ஒரு குரூப் பார்க்க போகிறோம். ஏ நான் எம்டி செட் G together with an binary operation star is said to be form group is said to be group if following are satisfied. First, closed property A star A belongs to G for all A comma B belongs to G. அதாவது ஜியில் இருக்கிற எந்த 2 எலிமெண்ட் எடுத்தாலும் அது ஸ்டார் பண்ணும்போது, ஏன்னா ஸ்டார்ன்றது ஆப்ரேஷன், அங்கே காம்போசிஷன்றதால காம்போசிட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, இங்கே ஏதோ ஒரு ஆப்ரேஷன் காம்போசிட். ஏன்னா ஜிக்குள்ளே இருக்கிறது ஃபங்க்ஷனாக நம்பராக எதுவுமே தெரியாது, ஒரு நான் எம்டி செட்டுன்னு மட்டும் தான் தெரியும். அது எந்த 2 எலிமெண்ட்டை ஸ்டார் பண்ணாலும் ஜிக்குள்ளே இருக்கணும், ஜி விட்டு வெளியே போயிடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி. இந்த க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரெண்டாவது அசோசியேட்டிவ் A star B star C is equal to A star B star C. அதாவது ஏவும் பியும் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சி ஆப்ரேட் பண்ணாலும் ஒன்றா ஆப்ரேட் பண்ணுறது, பிஎஸ்சியும் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏ கூட ஆப்ரேட் பண்ணுறது சேமாக இருக்கணும், வித்தியாசம் வரக்கூடாது. அந்த மாதிரி ஆப்ரேஷனாக இருக்கணும் நமக்கு. அப்படி இருந்துச்சுன்னா தான் அது குரூப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு பேர் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவாக இருக்கணும், அந்த ஸ்டார் வந்து அசோசியேட்டிவாக இருக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ ஃபார் ஆல் ஏ பி சி பிலாங்ஸ் டு ஜி. ஏதோ 3 எலிமெண்ட்டுக்கு மட்டும் அப்படி ட்ரூவாக இருந்தால் பத்தாது, ஜியில் இருக்கிற எந்த 3 எலிமெண்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி கரெக்டாக வரணும். அதுக்காக தான் ஃபார் ஆல் போடுறோம். மூணாவது ஐடென்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஐடென்டி எலிமெண்ட்னு ஒன்று இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷில் தேர் எக்ஸிஸ்ட் அங்கே இருக்கணும். தேர் எக்ஸிஸ்ட் ஈன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கணும். தேர் எக்ஸிஸ்ட் an element E, நம்மளா பேர் வச்சுக்கிறோம். ஒரு எலிமெண்ட் இருக்கணும், இந்த குவாலிட்டியோட ஒரு எலிமெண்ட் இருக்கணும், அந்த எலிமெண்ட்டுக்கு பேர் ஈன்னு வச்சுக்கிறோம். தேர் எக்ஸிஸ்ட் an element E belongs to G such that, எந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு such that, எந்த ஒரு எலிமெண்ட்டு கூட அதை ஆப்ரேட் பண்ணாலும் மாற்றி ஆப்ரேட் பண்ணாலும் பழையபடி அந்த ஏவே வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐடென்டி எலிமெண்ட். ஏன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறதும் ஒன்று தான், பண்ணாதும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு ஒப்புச்சப்பா மாதிரி. அதை ஆப்ரேட் பண்ணுறதால இந்த எலிமெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வந்துடாது, எந்த பாதிப்புமே வராது. அது அப்படியே
அது ஆப்ரேட் பண்ணாலும் ஏவாக தான் இருக்கும், பண்ணனாலும் அது ஏவாக தான் இருக்கும். அதனால அது வந்து ஐடென்டி எலமெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அது ஐடியலாக இருக்கும், அதனால எந்த யூஸுமே கிடையாது. அதனால அது வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறதால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. தேர் எக்ஸிஸ்ட் an element E such that A star E equal to E star A equal to ஏவே வரணும், பழையபடி ஏவே வரணும். ஸோ அதை வந்து நம்ம ஐடென்டி எலமெண்ட்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்கணும், குரூப்னா அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்கணும், அந்த ஆப்ரேஷனை பொறுத்து, ஸ்டாரை பொறுத்து. ஒரே நிமிஷம், பென் ஒர்க் ஆகுது. தேர் எக்ஸிஸ்ட் an எலமெண்ட் இருக்கணுமா இந்த ப்ராப்பர்ட்டியோட. இது வந்து எந்த ஏக்கு ட்ரூவாக இருக்கணும், எல்லா ஏக்கும் ட்ரூவாக இருக்கணும். ஜியில் இருக்கிற எந்த ஏவை எடுத்து ஸ்டார் பண்ணாலும் அதே ஏவே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எலமெண்ட்டு தான் இருக்கணும். an எலமெண்ட் ஈன்னு ஒரு எலமெண்ட் தான் இருக்கணும். அந்த ஈன்ற ஒரு எலமெண்ட் வந்து எல்லா எலமெண்ட்டையும் கூட இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அது வந்து ஐடென்டியல். இது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப், இங்கே ப்ராக்கெட்டில் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டி எலமெண்ட். நாலாவதா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். தேர் எக்ஸிஸ்ட் an element A inverse such that A inverse star A equal to A star A inverse equal to E வரணும். யாருக்கு அப்படின்னா for every A, for all A belongs to G. Gல இருக்கிற எந்த ஒரு A எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்காக A இன்வர்ஸ்னு ஒன்று அதுக்குள்ளே இருக்கணும். அது ரெண்டுத்தையும் ஸ்டார் பண்ணால் E வரணும். ஈன்றது அதுக்கு முன்னாடி நமக்கு எக்ஸிஸ்டான ஐடென்டி எலமெண்ட் அப்படி வரணும். ஸோ இதுவும் எல்லா எலமெண்ட்டும் ட்ரூவாக இருக்கணும். இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் குரூப். இதில் என்ன உங்களுக்கு டவுட் இருக்கா சார்? இன் அடிஷன், ஃபிஃப்த்தா A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் ஆல், இப்படி போட்டாவே ஃபார் ஆல் தான் அர்த்தம். ஃபார் ஆல் A, B பிலாங்ஸ் டு G. ஜியில் இருக்கிற எந்த 2 எலிமெண்ட் எடுத்தாலும் மாற்றி ஆப்ரேட் பண்ணாலும் சேமாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து எபிலியன் குரூப். நாலு மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து குரூப். எக்ஸாம்பிள், Z ஆப்ரேஷன் வந்து அடிஷன். இது வந்து ஒரு குரூப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு எந்த 2 இன்டிஜர் ஆட் பண்ணாலும் மறுபடியும் இன்டிஜராக தான் இருக்கும். அதனால் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி வந்துடும். ரெண்டாவது, நம்பர்ஸ் 2, 3, 4, 5 இந்த மாதிரி ஆட் பண்ணி 2 கூட ஆட் பண்ணாலும் 2, 4 ஆட் பண்ணி அப்புறம் 5 கூட ஆட் பண்ணாலும் சேமாக தான் வரும். அதனால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்துடும். 0 என்ற எலமெண்ட் தான் ஐடென்டி. 0 வந்து எந்த நம்பர் கூட ஆட் பண்ணாலும் அதே தான் வரும், அதே நம்பர் தான் வரும். அதே மாதிரி நாலாவதா 5ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா -5ன்ற எலமெண்ட் இசட்டுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணும்போது 0 ஐடென்டி எலமெண்ட் 0 வந்துடும். ஸோ 5வது எபிலியன் குரூப்பாகவும் இருக்கும். 5 + 6 = 6 + 5. அப்போ இஸ் an எபிலியன் குரூப். இப்போ இதுவே வந்து Z மல்டிப்ளிகேஷன் குரூப்பாக இருக்குமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? இது வந்து மல்டிப்ளிகேஷன், யூஷுவல் மல்டிப்ளிகேஷன். இசட்ன்றது இன்டீஜர், செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், அதில் ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. இது வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் சார்? சொல்லுங்கள். நோ சார். ஏன் சார்? மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிடும் சார் எல்லாமே. இல்லை, இப்போ நம்ம கிட்ட 4 கண்டிஷன் இருக்குது. க்ளோஸ்டு, அசோசியேட்டிவ், ஐடென்டி, இன்வெர்ஸ். இது 4ல்
எது தப்பானதால இது குரூப்பாக வரல அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஆமாம். எது தப்பாக வரதால நமக்கு வரல? ஐடென்டிட்டியும் இன்வர்ஸும் ஏ இன்ட்டு 1/a 1/aன்னு ஒரு எலமெண்ட் அது இல்லை. ஆமாங்க சார். நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் க்ளோஸ்டு. எந்த 2 இன்டீஜர் எடுத்தாலும் அதை மல்டிப்ளை பண்ணும்போது மறுபடியும் இன்டீஜராக வருமா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எனி 2 இன்டீஜர் இஸ் அகைன் இன்டீஜரா? எஸ் சார். அப்போ க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டாவது அசோசியேட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 2 × 7 × 8 போட்டால் ஒரு ப்ராக்கெட்டை மாட்டி போட்டு மல்டிப்ளை பண்ணுறதால நமக்கு எந்த இஷ்யூவும் வராது. அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். மூணாவது ஐடென்டி எலமெண்ட் வருதா? எந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறதால எந்த யூஸுமே கிடையாது, அதே திரும்ப வரும் அப்படின்னா 1 தான். அப்போ 1 தான் ஐடென்டி எலமெண்ட்டு. ஐடென்டி எலமெண்ட்டும் வருது, ஆனால் இந்த லாஸ்ட் மட்டும் வராது. ஏன் அப்படின்னா 8ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன். 8 கூட யாரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 வரும் அப்படின்னா, ஏன் நம்ம இங்கே 1 பார்க்குறோம் அப்படின்னா அங்கே வந்து 0 ஐடென்டி எலமெண்ட்டு அந்த அடிஷனை பொறுத்த வரைக்கும். ஆனால் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1 தான் ஐடென்டி எலமெண்ட்டு. அதனால் இங்கே 1/8 மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் 1 வரும். ஆனால் 1/8 எதில் இல்லை அப்படின்னா நம்ம எடுத்த குரூப்பில் இல்லை, நம்ம எடுத்த செட்டில் இல்லை. அதனால நமக்கு என்ன வராது அப்படின்னா இட்ஸ் நாட் ஏ குரூப். அண்ட் லாஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. தேர்ஃபோர் Z with multiplication is not a group அப்படின்னு நம்ம வந்து கன்க்ளூஷன் பண்ணுறோம். சரி, அடிஷனை பொறுத்த வரைக்கும் எது எதெல்லாம் குரூப்பாக வரும் அப்படின்னா Z குரூப்பாக வரும், ரேஷனல் நம்பர் குரூப்பாக வரும், ரியல் நம்பர் குரூப்பாக வரும், காம்ப்ளெக்ஸ் நம்பரும் குரூப்பாக வரும். இது எல்லாமே குரூப் அண்டர் யூஷுவல் அடிஷன். இப்போ இதில் என்ன விட்டாங்க? நேச்சுரல் நம்பரை விட்டாங்க. why நேச்சுரல் நம்பர் இஸ் நாட் ஏ குரூப்? அண்டர் அடிஷன். இப்போ நேச்சுரல் நம்பர் அண்டர் அடிஷன் வந்து நாட் ஏ குரூப்னு சொல்றாங்க. ஏன்? ஏன் அப்படின்னா யாருன்னா சொல்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? ஜீரோ இல்லை, ஐடென்டி எலமெண்ட் இல்லை, அதனால இது நாட் குரூப். ஏன் அப்படின்னா ஐடென்டி எலமெண்ட் இல்லை, நாட் இன் இன்டிஜர். அக்கார்டிங் டு ப்ளஸ்ஸை பொறுத்த அது ஐடென்டி எலமெண்ட் இல்லை. மல்டிப்ளிகேஷனை பொறுத்த ஐடென்டி எலமெண்ட் இருக்குது, ப்ளஸ்ஸை பொறுத்த ஐடென்டி எலமெண்ட் இல்லை. ஏன்னா நம்ம n + தான் பார்க்குறோம். சரி, இப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து எது குரூப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு? Q வித் மல்டிப்ளிகேஷன் குரூப்புங்களா? இஸ் ரேஷனல் நம்பர் வித் மல்டிப்ளிகேஷன் குரூப்பாக வருங்களா? அது மல்டிப்ளை பண்ணா அதே ரேஷனல் வரும் சார். Q வித் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் குரூப்பாக இருக்குமா இருக்காதுங்களா? வரும் சார். 4 ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிட்டீங்களா? க்ளோஸ்டு, அசோசியேட்டிவ், ஐடென்டி, இன்வெர்ஸ் 4மே வருதுங்களா நமக்கு? It is not a group.
இட் இஸ் நாட் ஏ குரூப். ஏன் நாட் ஏ குரூப் அப்படின்னா க்ளோஸ்டு வந்துடும், அசோசியேட்டிவ் வந்துடும், ஐடென்டி எலமெண்ட்டும் வந்துடும். யார் ஐடென்டி எலமெண்ட்டு? ஐடென்டி எலமெண்ட் யார் சார்? ஆனால் இன்வெர்ஸ் மட்டும் வராது. இன்வெர்ஸ் எல்லா எலமெண்ட்டுக்கும் வரும், ஆனால் ஜீரோவுக்கு வராது. ஜீரோ கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 வரும், ஜீரோ கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 1 வராது. அப்போது வாட் டஸ் இட் மீன்? தேர் does not exist an element such that 0 into that number. இங்கே a இன்வெர்ஸ்னே போட்டுங்களேன், ஏன்றது 0ன்னு வச்சுக்கோங்க. For a equal to 0, there does not exist an element a inverse such that a inverse equal to 1. 0 கூட எந்த ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 1 வராது. அப்போ 0க்கு இன்வெர்ஸ் இல்லை, அதனால இது குரூப் இல்லை. கரெக்டாக தப்புங்களா? கரெக்டாக தப்பா சார்? அப்போது இது வந்து குரூப் கிடையாது. அதே மாதிரி ரியல் நம்பர் வித் மல்டிப்ளிகேஷன், இது குரூப்பாக குரூப் இல்லைங்களா? இதுவும் ஆமா, அதே ப்ராப்பர்ட்டி இங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அகைன் ஜீரோக்கு என்ன கிடையாது அப்படின்னா இன்வெர்ஸ் கிடையாது. எந்த ஒரு ஜீரோ கூட எந்த எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணாலும் 1 வராது, ஏன்னா 1 தான் இங்கே மல்டிப்ளிகேஷன் பொறுத்து ஐடென்டி. இதுவுமே குரூப் கிடையாது. அப்போது இந்த QR ரெண்டுமே குரூப்பாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு 0 தான் பிரச்சனை. அப்போ 0 ஒமிட் பண்ணிடணும். அப்போது Q∗ நான் ஜீரோ ரேஷனல் நம்பர். Q∗ என்னதுன்னா நான் ஜீரோ ரேஷனல்ஸ், செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரேஷனல்ஸ். R∗ நமக்கு என்னன்னா நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். ஸோ அப்போது இது ரெண்டுமே குரூப். Q∗ டாட்டு R∗ டாட் இது எல்லாமே குரூப்பாக வரும். புரியுதுங்களா? சரிங்க சார். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா R∗ Q∗ மல்டிப்ளிகேஷன் பொறுத்து குரூப். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர், நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து குரூப்பாக இருக்குமா? நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து குரூப்பாக இருக்குங்களா? No sir. எந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல? 1 or 2 or 3 or 4 or எந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல? நாலுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அசோசியேட்டிவாக இருக்கும். 0ன்றது ஐடென்டி, 1ன்றது ஐடென்டி எலமெண்ட்டு. எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அஃப்கோர்ஸ் 0க்கு எக்ஸிஸ்ட் ஆகாது, நம்ம தான் 0 எலிமினேட் பண்ணிட்டோமே. ஸோ இட் இஸ் ஆல்சோ குரூப்.
அடுத்து இந்த குரூப் இல்லாததுக்கு நம்ம பார்த்துட்டோம், குரூப்பாக இருக்கிறதும் பார்த்துட்டோமா. இப்போ நம்பர்ஸ்லாம் குரூப்பாக இருக்கிற மாதிரி பார்த்தோமா. இப்போ அடுத்து வந்து நம்பர்ஸே இல்லாத மாதிரி ஒரு செட்டு பார்ப்போம். Sn equal to set of all bijection from S to S. S என்றது set of all bijection from S to S having n element. இது நம்ம பார்த்தோம். இது வந்து குரூப்பாக இருக்கும். இப்போ இந்த Sn with composition is called permutation group. Permutation group. இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இல்லை காம்போசிஷன் ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், அது வந்து அசோசியேட்டிவாகவும் இருக்கும், க்ளோஸ்டாகவும் இருக்கும், ஐடென்டிட்டி இருக்கும், இன்வர்ஸ் இருக்கும். அந்த குரூப்புக்கு பேர் பெர்முடேஷன் குரூப், Sn அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஸுக்குள்ளே வந்து 4 எலமெண்ட் இருந்துச்சுன்னா Snல 24 எலமெண்ட் இருக்கும். எஸ்ஸுக்குள்ளே 3 எலமெண்ட் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே 6 எலமெண்ட் இருக்கும். இப்போ நம்ம சோஃபார் ஆமாம், இப்போ நம்ம சோஃபார் பார்த்த எல்லா குரூப்புமே எபிலியன் குரூப்பு. ஆனால் இது மட்டும் நான் எபிலியன் குரூப்பு. ஏன்ற ரீசன் நம்ம பார்த்தோம். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற 2 ஃபங்க்ஷன் வந்து மாற்றி போடும்போது நமக்கு வேறு ஆன்சர் வரும். 2 பைஜெக்ஷனை காம்போசிட் பண்ணும்போது மாற்றி காம்போசிட் பண்ணும்போது வேறு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு நான் எபிலியன் குரூப் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். சரி, அடுத்து ஒரு நான் எபிலியன் குரூப் இருக்குது. அது வந்து மேட்ரிக்ஸ். ஒரு செட் எடுத்துப்போம், MNN அப்படின்றது செட் ஆஃப் ஆல் M/N மேட்ரிக்ஸ். எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் M/N மேட்ரிக்ஸ் என்ட்ரிஸ் ஃப்ரம் ரியல் நம்பர். ரியல் நம்பர்லேருந்து என்ட்ரிஸ் வச்சுருக்க M/N மேட்ரிக்ஸ். இந்த M/N மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் அடிஷனை பொறுத்து என்னவாக இருக்கும், குரூப்பாக இருக்கும். அதுக்கு ஐடென்டி எலமெண்ட் என்னவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் M/N வச்சுக்கோ, 2x3ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அடிஷனை பொறுத்து குரூப்பாக இருக்கும். அதில் ஐடென்டி எலமெண்ட் நமக்கு என்ன வரும், ஐடென்டி எலமெண்ட் ஈக்குவல் டு 0 0 0 0 0 0 2 rows 3 columns. இதுதான் ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 -1 4 0. அதுக்கு இன்வர்ஸ் என்னவா இருக்கணும், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது சார். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மாதிரி தான் சார் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் நமக்கு வந்து அடிஷன் தானே சார் பேசுகிறோம், மேட்ரிக்ஸ் அடிஷன். ஓ, அப்போ இன்வர்ஸ்னா அப்போ மைனஸ் நம்பர். ஆமாம், இன்வர்ஸ்னா ஏக்கு அதாவது நம்ம இன்வர்ஸ்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஏ கூட எதை ஆட் பண்ணும்போது ஐடென்டி எலமெண்ட் 0 வருதுன்னு பார்க்கணும். 0 0 0 0 0 0. அப்போ இங்கே ஏ இன்வர்ஸ்ன்றது -1 2 3 1 -4 0. இதுதான் இதுக்கு இன்வர்ஸ். ஓகேங்களா? நெகட்டிவ் ஆஃப் ஏ சார். 1 2 3னா 1 -1 -2 -3 -1 +1 -4 0. -1 -2 -3 1 4 0. இதான் இதனுடைய இன்வர்ஸ். ஓகேங்களா? ஓகேங்களா சார்? இப்போ நம்ம ஆக்சுவலாக இதை வந்து நம்ம -ஏன்னு நம்ம சொல்லக்கூடாது, இதை ஏ இன்வர்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா குரூப்பில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஆப்ரேஷனை பொறுத்து இன்வர்ஸ் அப்படின்னா அது ஏ இன்வர்ஸ் தான். மல்டிப்ளிகேஷனை பொறுத்து மட்டும்தான் நம்ம இப்படி டினோட் பண்ணணும், அடிஷனை பொறுத்து இப்படி தான் டினோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற மாதிரி நீங்கள் நம்ம டினோட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம குழம்பிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஸ்டினில் இந்த குரூப்பை பொறுத்து இந்த எலமெண்ட்டுக்கு யார் இன்வர்ஸ்ன்னு கேட்குறாங்க அப்படின்னா அதை ஏ இன்வர்ஸ் தான் நம்ம டினோட் பண்ணணும். -A அப்படிலாம் டினோட் பண்ணணும் அவசியம். ஏ இன்வர்ஸ்னாவே என்ன ஆப்ரேஷன் நமக்கு தெரியாது. ஏ இன்வர்ஸ்ன்றது ஆல்வேஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போகணும். இப்போ வந்து இது வந்து ஒரு குரூப்பாக இருக்கும் அடிஷனை பொறுத்து. இப்போ இந்த குரூப் எபிலியன் குரூப்பாக இருக்குமா? இந்த குரூப் ஆமாம், இந்த குரூப் வந்து எபிலியன் குரூப்பாகவும் இருக்கும்,
இன் பர்டிகுலர் m ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு அப்படின்னா அது m by m மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவும் இருக்கும், அதுவும் ஸ்டில் குரூப்பாக இருக்கும். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப் நம்ம செக் பண்ணணும், எப்லியன் குரூப்பாக இருக்கும் இப்போதைக்கு. இது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப் செக் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸை மட்டும்தான் நம்ம அஃப்கோர்ஸ் வந்து செகண்ட் ரோவுடைய நம்பர் ஆஃப் ரோஸும் ஃபஸ்ட்டு MABன்னு எடுக்கிறோம் அப்படின்னா இல்லை PM இதில் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸும் இங்கே நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஆனால் நம்ம நிறைய செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே நம்ம செக் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸை மட்டும் நம்ம செக் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து m by n மேட்ரிக்ஸை மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோடைய ஆர்டரும் m இன்ட்டு n, b எடுத்தாலும் m இன்ட்டு n தான் வரும். அதனால் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸில் மல்டிப்ளிகேஷன் பேச முடியாது. அதனால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மட்டும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பேசுகிறோம். இப்போ செட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம். செட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் n by n ன்னு வச்சுக்கோங்க. n by n ஈக்குவல் டு set of all square matrix Aij equal to capital A, set of all square matrix m by n such that all Aij belongs to real number அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த m by n matrix together with matrix multiplication குரூப்பாக இருக்குமா? இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் குரூப்பாக இருக்குங்களா? குரூப்பாக இருக்குங்களா? என்னையும் மாற்றி தானே சார் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இருக்கும் தானே சார்? இப்போ m இருக்கிற இடத்துல என்ன மாற்றி போட போகிறோம், அப்படி தானே சார்? அங்கே வந்து அடிஷன், இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன். யூஷுவல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஜெனரலா கம்யூட்டேட்டிவா இருக்காதுல்ல சார்? கம்யூட்டேட்டிவா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நம்ம வந்து குரூப்பா இல்லையா தான் சார் கேட்குறோம். நம்ம வந்து குரூப்பா இல்லையான்னு தான் கேட்குறோம். குரூப்பா இல்லையா, எப்லியன் குரூப்பா இல்லையான்னு கேட்கல, குரூப்பா இல்லையான்னு தான் கேட்குறோம். குரூப் தான் சார். இது வந்து குரூப் இல்லை. ஏன் அப்படின்னா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கங்களேன். 1 2 0 0 இந்த மேட்ரிக்ஸ்க்கு எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டி எலிமெண்ட் 1 0 0 1 வரும். ஏன்னா அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஐடென்டி எலிமெண்ட். கரெக்டுங்களா? எஸ் சார். இதுதான் ஐடென்டி எலிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 1 0 0 1 வரும் அப்படின்னு பார்த்தா எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் வராது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ABCD அப்படி எடுத்துக்கங்களேன். ஃபஸ்ட்டு ரோவை நீங்கள் 7 சிம்பிள் மாதிரி மல்டிப்ளை பண்ணால் A + 2C, இப்படி பண்ணும்போது B + 2D, கீழே நீங்கள் பண்ணும்போது 0 0 ஈக்குவல் டு 1 0 0 1. அப்படின்னா கடைசி எலமெண்ட் வந்து 1 0, இந்த பக்கம் 0 இருக்குது, அந்த பக்கம் 1 இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த மேட்ரிக்ஸ் போட்டாலும் வராது. கரெக்டாக தப்பா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகல. ஏன் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A நான் ஜீரோ. சிங்குலர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது இது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணாது. எது குரூப்பை ஃபார்ம் பண்ணாது அப்படின்னா ஜென்ரலாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வித் மல்டிப்ளிகேஷன் குரூப்பை ஃபார்ம் பண்ணாது. ஆனால் அடிஷனை வந்து குரூப்பை ஃபார்ம் பண்ணோம். அதனால் இங்கே வந்து நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணோம். அப்போ எது தான் குரூப் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் செட் ஆஃப் ஆல் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A நான் ஜீரோ இருக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போடுறோம். செட் ஆஃப் ஆல் நான் சிங்குலர் matrices forms a group with respect to matrix multiplication. அப்போ நம்ம இங்கே என்ன கன்க்ளூஷன் வரும்?
செட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் ஏ குரூப் பட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ குரூப். இதை நீங்கள் சிம்பிளில் எழுதணும் அப்படின்னா MNN ஸ்டார்னு கூட போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம 0 எலமெண்ட்லாம் ஒமிட் பண்ணிட்டு போடுறோம்ல. 0 எலமெண்ட் மீன்ஸ் சிங்குலர் எலமெண்ட் எல்லாமே. ஸோ செட் ஆஃப் ஆல் AIJ n by n matrix equal to A, set of all A such that AI's belongs to real number and determinant of A non-zero. ஸோ அந்த மாதிரி determinant of A non-zero இருக்கிற மாதிரியும் உள்ளே இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாமே ரியல் நம்பராக இருக்கிற மாதிரி எலமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவும் கலெக்ட் பண்ணிக்கிறோம். தென் த set of all non-singular square matrix with matrix multiplication forms a group. ஓகேங்களா சார்? ஓகேங்களா? சார் ஓகே. Yes, sir. இப்போ நம்ம சோஃபார் நிறைய குரூப்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதில் எது எதெல்லாம் ஃபைனைட் குரூப்பு, எது எதெல்லாம் இன்ஃபைனைட் குரூப்பு? பெர்முடேஷன் குரூப்பை தவிர நமக்கு எல்லாமே இன்ஃபைனைட் தான். ஆமாம், பெர்முடேஷன் குரூப் தவிர மீது எல்லாமே நமக்கு வந்து இன்ஃபைனைட் குரூப் தான். பெர்முடேஷன் குரூப், அந்த பெர்முடேஷன் குரூப் வித் ஃபங்க்ஷன் காம்போசிஷன் தவிர மீது எல்லாமே இன்ஃபைனைட் குரூப் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் சில ஃபைனைட்ஸ் குரூப்பும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஃபேமஸ் ஃபைனைட் குரூப் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அடிஷன் மாடுலோ மல்டிப்ளிகேஷன் மாடுலோ ZN அப்படின்னு சொல்லுவாங்க. ZN வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் மாடுலோ. ஸோ இந்த ZNன்றது ஒன்றும் கிடையாது, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா அப் டு Z-1, சாரி N-1. மொத்தம் n எலமெண்ட் இருக்கும். அதுக்கு உள்ளே இருக்கிற ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா அடிஷன் கிடையாது, அடிஷன் மாடுலோ. அடிஷன் மாடுலோ n அப்படின்றது நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் Z5 வச்சுப்போம். Z5 வித் அடிஷன் மாடுலோ 5 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செட்டு வித் ஆப்ரேஷன் அடிஷன் மாடுலோ 5 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 1, 2, 3, 4 N-1 ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போது இதுக்குள்ளே இந்த ஆப்ரேஷன் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னா எல்லா நம்பரையும் ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். எல்லா நம்பரையும் ஆப்ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம ஒரு டேபிளில் போட்டால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அந்த டேபிளுக்கு பேர் கேலி டேபிள். குரூப் ஃபைனைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து சிம்பிளாக டேபிள்லேயே போட்டு பார்த்துடலாம். அந்த டேபிளுக்கு பேர் கேலி டேபிள். இப்போ நம்ம இந்த குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்லாம் எப்படி ஆப்ரேட் ஆக போகுதுன்றதை நம்ம டேபிளுக்கு மூலிமா பார்க்க போகிறோம். எலமெண்ட்ஸ் 1, 2, 3, 4 சாரி 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா? 0, 1, 2, 3, 4 0, 1, 2, 3, 4 அடிஷன் மாடுலோ 5. இப்போ 0 + 5 0 + 0 0 0 + 1 1 0 + 2 நார்மல் அடிஷன் தான். 2, 3, 4 1 + 0 0 சாரி 1 2, 3, 4 இப்போ 1 + 4 5 வருது. இப்போ நான் 5ன்னு ஒரு எலமெண்ட் நான் இங்கே போட்டேன் அப்படின்னா அந்த 5 எதுக்குள்ளே இருக்கணும்? இந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இல்லைனா க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. கரெக்டாக தப்பா சார்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5ன்னு போடாமல் 5 - 1 போட போகிறோம். ஐ மீன் 5 நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணிட்டு மீதி ரிமைண்டர் 1 இருக்கு இல்லையா, அந்த 1 மட்டும் எடுத்து போட போகிறோம். அப்படி சொல்கிறது ஒன்று தான். இல்லை 5 வந்து ஜஸ்ட் 1 5லேருந்து 4 மைனஸ் பண்ணி போடலாம். ஸோ அப்போ வந்து 1 ரிமைண்டர் 1. நீங்கள் ஆல்ரெடி அந்த மாடுலோ பார்த்துருப்பீங்களா? அந்த மாடுலோ மாதிரி தான் நம்ம யூஸ்வலாக மாடுலோ பார்ப்போம்ல, நம்ம இது மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல 2 வரும், 3 வரும், 4 வரும். இந்த இடத்துல 5 வரும், அதனால் 1 வரும். இந்த இடத்துல 6 வரும், அதனால் 2 வரும். இந்த இடத்துல 3, 4, 1, 2, 3 வரும். இந்த இடத்துல 4, 1, 2, 3
4 4 8, 8ல் 4 4. ஏன் அப்படின்னா 4 4 8, 8 minus 5 3 தானே சார் வருது? 0 0வா? ஆமாம், இருங்க செக் பண்ணுவோம். 0 தான் சார். 4 2 சார் 8. இல்லை 4 + 0 4ஆ? 4 + 1 5. ஆமாம், ஆக்சுவலாக இங்கேயே 0 போட்டுக்கணும் நம்ம. 1 + 4 5. 5 வந்து 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 5s are 5, ரிமைனிங் 0. ஸோ ரிமைண்டர் தான் இங்கே எடுத்து போடணும். ஸோ இங்கேயே வந்து நமக்கு 0. அடுத்து இங்கே 2 + 0 2, இது கரெக்டு. 2 + 1 3, இது கரெக்டு. 2 + 2 4, இது கரெக்டு. 2 + 3 5. 5 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. அப்போ இந்த இடத்துல 0 வந்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல 2 + 4 6ஆ? 6 வந்து நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து என்னது நமக்கு 1. அப்போ இந்த இடத்துல 1 வரணும். ஸோ இங்கே பார்க்கும்போது சார் இங்கே Z5ன்றதுனால 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5ஆல் டிவைட் பண்ணணும். ஆமாம் மேடம். இப்போ 3 + 0 3, 3 + 1 4, 3 + 2 5. 5 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. 3 + 3 6, 6 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1. ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு? 2 வரும். ஸோ இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல நமக்கு ரிமைண்டர் 1 வரும், இந்த இடத்துல ரிமைண்டர் 2 வரும், இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து நமக்கு 3 வரும். ஸோ இதான் கேலி டேபிள். ஸோ இந்த கேலி டேபிளை பொறுத்து நம்ம எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேலி டேபிளை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு இன்வர்ஸ் யார் அப்படின்னா 4. ஏன் அப்படின்னா அந்த ரோல் எந்த இடத்துல 0 வருதோ அதுதான் இன்வர்ஸ். 2க்கு இன்வர்ஸ் யார் அப்படின்னா 3, ஏன்னா அந்த ரோல் அங்கே தானே 0 வருது. ஸோ அதான் அதுக்கு இன்வர்ஸ். ஸோ இந்த ரோல் எங்கே 0 வருது? இங்கே 0 வருது. அப்போ 2க்கு வந்து 3 இன்வர்ஸ், 3 வந்து 2க்கு இன்வர்ஸ். இந்த இடத்துல எங்கே 0 வருது? இந்த இடத்துல 0 வருதுங்களா? அப்போ 1 வந்து 4க்கு இன்வர்ஸ், 4 வந்து 1க்கு இன்வர்ஸ். ஸோ கேலி டேபிளில் பார்த்தா யாருக்கு யார் இன்வர்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கம்யூட்டேட்டிவாக இருக்கான்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். இந்த டயகனலை பொறுத்து சிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா கம்யூட்டேட்டிவ். இந்த டயகனலை பொறுத்து அப்படியே சிமெட்ரிக்காக இருக்குங்களா? இந்த இடத்துல 2னா இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3னா இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4னா 4, 0 அப்படி இருக்கு, சிமெட்ரிக்காக இருக்குங்களா? ஸோ இந்த டயகனலை பொறுத்து சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா அது கம்யூட்டேட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் 1 by 1 செக் பண்ணிக்கலாம். நார்மல் அடிஷன் அசோசியேட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த கேலி டேபிளை பார்த்து நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போது Z5ன்றது குரூப்பாக இருக்குங்களா? அதே மாதிரி Z6ம் ஒரு குரூப்பாக இருக்கும். யாரை பொறுத்து? மல்டிப்ளிகேஷன் மாடலோ 6 பொறுத்து. ஸோ அதே மாதிரி Z11 இஸ் ஆல்சோ குரூப். அதே மாதிரி Z25 இஸ் ஆல்சோ குரூப் வித் addition modulo 25. இப்போ இந்த Z25ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும்? 24 சார். 25 எலிமெண்ட் 25 இருக்கும். 0ல ஸ்டார்ட் பண்ணி 24 வரைக்கும் முடியும். 25. இப்போ நம்ம கையில என்ன டூல்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபைனைட் எலிமெண்ட்டாக இருக்கிற மாதிரி எத்தனை குரூப் வேணால் நம்மளால சொல்ல முடியும். அதுவும் 26 ஆர்டர் இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பு கேட்டால் நம்ம Z26ன்னு சொல்ல முடியும். 37 எலிமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பை சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? டக்குன்னு Z37 சொல்லிடலாம். கரெக்டுங்களா? அப்போ சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். வரும் சார். எந்த நம்பர் போட்டாலும் வரும். எந்த நம்பர் அதான் நமக்கு ஜென்ரலாக ZN சொல்லிட்டோமே. இங்கே ZN வித் அடிஷன் மாடுலோ n வந்து குரூப். இட் இஸ் ஏ குரூப். எந்த எண்ணு போட்டாலும் வரும். அதுதான் தான் நம்ம சொல்ல வரேன். ஃபைனைட் குரூப்புக்கு நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து பெர்முட்டேஷன் குரூப்பை தவிர வேறு எந்த ஃபைனைட் குரூப்புமே நம்ம கையில் இல்லை. இப்போ வந்து நம்ம எந்த எலமெண்ட்டு கொடுத்தாலும் அத்தனை எலமெண்ட் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபைனைட் குரூப்பை நம்மளால் கொடுக்க முடியுன்றதுக்காக நான் ஜென்ரலாக சும்மா எந்த நம்பர் வேணால் போட்டு சொல்லிட்டு இருக்கேன் சார். இப்போது ஜென்ரலாக ZNA குரூப் தான். நீங்கள் எண்ணுக்கு பதிலாக எந்த நேச்சுரல் நம்பர் கொடுத்தாலும் Z1 கொடுத்தாலும் Z2 கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் உங்களுக்கு குரூப் தான். ஸோ வித் அடிஷன் மாடுலோ n இஸ் ஏ குரூப். ஃபைனைட் குரூப் இஸ் ஏ ஃபைனைட் குரூப் வித் n எலமெண்ட். இப்போது இந்த Z25ல் நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா வாட் இஸ் லெவல் +21
அப்படின்றத கேட்க வந்தேன். ஸோ இந்த Z5ல் இந்த 2 நம்பரையும் ஆப்ரேட் பண்ணால் என்ன நம்பர் வரும்? சார் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண தானே சார், இதுல இருக்கிற எலிமெண்ட் Z11ல 11 எலிமெண்ட் தான் சார். ஆஹா, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, என்னோட கொஸ்டினாவே எழுதி போடுறேன். அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். லெட் Z25 ப்ளஸ் BA குரூப் வித் அடிஷன் மாடுலோ 25 for level comma 21 belongs to Z25. Compute level plus 21. Answer A, B, C. அந்த மாதிரி கேட்குறேன். ஒரு 8, 7, 6, 0 அந்த மாதிரி கேட்குறேன். எது ஆன்சர்னு கேட்குறேன். 6 சார். சரி, நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக என்ன மெத்தடு? நார்மலாக ஆட் பண்ணிக்கணும். நார்மலாக லெவல்லையும் 21 ஆட் பண்ணால் நமக்கு என்ன சார் வரும்? 67 வரும். ஆமாம், 32 வரும். 32 நம்ம யாரால டிவைட் பண்ணோம்? 25ஆல டிவைட் பண்ணோம். 25ஆல டிவைட் பண்ணோம். 1 டைம் 25 7. 25. இப்போ ரிமைண்டர் வந்து 7. அப்போ அந்த ரிமைண்டர் தான் நம்ம எடுத்து இங்கே போடணும். இப்போ ஆன்சர் வந்து 7. புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஸோ கொஸ்டின் சிம்பிளாக நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். அதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். புரியுதுங்களா சார்? எஸ் சார். ஓகே சார். சரி, இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இதுலேயே வாட் இஸ் லெவல் ப்ளஸ் லெவல்? ஆன்சர் 22. ஆன்சர் 22. ஸோ இப்போ இந்த லெவல் ப்ளஸ் லெவல் இருக்கு இல்லையா, நம்ம அதை லெவல் பவர் 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் லெவல் பவர் 2னா ஸ்கொயர்னு நினைக்கக்கூடாது. அந்த குரூப்பில் இருக்கிற ஆப்ரேஷனை 2 டைம் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்கே ஒரு ரிமார்க் போட்டுக்குங்க. ரிமார்க் ஃபார் A belongs to G group. For A belongs to G, A power n means A star A up to star n times அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள், A பவர் 2னா A ஸ்டார் ஏன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார். A பவர் 3னா A ஸ்டார் ஏன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த நோட்டேஷன் புரியுதுங்களா? என்ன டவுட் இருக்கா? நோ சார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதே கொஸ்டினில் அவங்க லெவல் பவர் 2 என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் லெவலி மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் அடிஷன் மாடுலோன்னு சொல்லிட்டு. அப்போ லெவல் பவர் 2னா நீங்கள் எதை தான் கம்ப்ளீட் பண்ணணும்? லெவல் ப்ளஸ் லெவலை தான் கம்ப்ளீட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டா சார்? எஸ் சார். அப்போ நீங்கள் வந்து 22 தான் ஆன்சர் சொல்லணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், வாட் இஸ் லெவல் பவர் 3ன்னு கேட்குறேன். உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? 33. 33 இஸ் ராங் ஆன்சர். 33 ராங் ஆன்சர். 25 ஆல டிவைட் பண்ணனும். 25 ஆல டிவைட். எஸ் சார், கரெக்ட். ஏன் அப்படின்னா 33ன்ற நம்பர் வந்து அந்த குரூப்லயே இல்ல. அந்த குரூப்லயே இல்ல. கரெக்ட்டுங்களா? இல்லாதனால ரைட் சார். 8 வந்துரும். 8 வந்துரும். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி லெவல் பவர் 4 கம்ப்ளீட் பண்ண சொல்கிறேன், லெவல் பவர் 5 கம்ப்ளீட் பண்ண சொல்கிறேன். அப்படி கம்ப்ளீட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது லெவல் பவரில் வித்தியாசமான நம்பர் போடும்போது உங்களுக்கு வித்தியாசமான ஆன்சர் தான் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை சேம் ஆன்சர் வரவும் வாய்ப்பு இருக்கா?
சேம் ஆன்சர் வரும் சார். ஏன்னா ரிமைண்டர் தானே சார் நம்ம போடுறோம். ஓகே, சேம் ஆன்சர் வரும் சார். வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சேம் ஆன்சர். ரீசன் சார் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வரும்ல சார், அது வந்து ஒரு சில நம்பருக்கு சேமா வரும்ல சார் டிவைட் பண்ணும்போது. அது ஒரு நல்ல ரீசன் தான். ஆனால் நான் உங்ககிட்ட இருந்து வேற ஒரு ரீசன் எதிர்பார்க்குறேன். அந்த ரீசன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 25ஓட மடங்கா வர அடுத்தடுத்து மடங்கா வருது இல்லை சார், அந்த மாதிரி வரும்போது ரிமைண்டர்லாம் சேமா வரும்ல சார். அது கரெக்டாக தான் மேடம், அது கரெக்டான ரீசன் தான். வேற ஒரு ஆங்கிள் இருந்து நான் ஒரு ரீசன் எதிர்பார்க்குறேன். அது நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது எல்லாமே 25க்குள்ள இருக்கிற நம்பரா தான் சார். ஆமாம் 25 Z25ன்றது ஃபைனைட் குரூப்பு. ஃபைனைட் குரூப்பில் ஃபைனைட் எலமெண்ட் தான் இருக்குது. அப்போ நம்ம அதனுடைய பவரை ரைஸ் பண்ணிகிட்டே போகும்போது ஒன்றுமே வித்தியாசமாக ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தானே வச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்ம இருக்கிறதே ஃபைனைட் தானே. அப்போ சம் நம்பர்ஸ் கண்டிப்பாக ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகி தானே ஆகணும். நான் சொல்கிற ரீசன் கரெக்டுங்களா தப்புங்களா? எஸ் சார், கரெக்ட் சார். ஸோ அந்த ரீசன் தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஏன்னா ஃபைனைட் குரூப்பில் நம்ம பவர் ரைஸ் பண்ணிகிட்டே போகும்போது தனித்தனியான டிஃப்ரெண்டான எலமெண்ட் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா சம்திங் ரிப்பீட் ஆகி ஆகணும். ஏன்னா 25 எலமெண்ட்டை தான் நீங்கள் திரும்ப வந்திருக்க முடியும். அதனால் இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் n லெவல் பவர் n ஈக்குவல் டு 0 ஐடென்டி எலமெண்ட் அப்படின்னு கேட்குறேன். இந்த கொஸ்டினை கண்டுபிடிச்சிட்டு நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாமா சார்? ஏன்னா ஓவர் டைம் ஆயிடுச்சு அதுக்காக. சரிங்க சார். ஓகே, இப்போ கொஸ்டின் உங்களுக்கு கொஸ்டின் புரியுதுங்களா? என்ன சார் கொஸ்டின்? என்ன சார் புரியல, சொல்லுங்க சார். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் இல்லைனா வாட் இஸ் த மினிமம் வேல்யூ. கொஸ்டின் இப்படி மாற்றிக்கங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n such that level power n equal to 0, that is identity element in the group Z25 addition modulo 25. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, Z25ன்ற குரூப்பில் 11னு ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த லெவல் மேலே எந்த எலமெண்ட் போட்டால் 0 வரும்னு செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் லெவல் மேலே எந்த எலமெண்ட் போட்டு 0 வருதோ அந்த எலமெண்ட்டில் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை கேட்குறேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லைங்களா? எக்ஸாம்பிள், லெவல் பவர் 1024 போட்டாலும் 0 வருது, லெவல் பவர் 525 போட்டாலும் 0 வருது அப்படின்னா நான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்குறேன். லெவல் பவரில் எந்த அதாவது ஒரு லெவல் பவர் 40 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுங்க. இதுக்கு மேலே எந்த சின்ன நம்பர் போட்டாலுமே 0 வரல அப்படின்ற மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பரை கேட்குறேன். நான் சொல்ல இப்போ கொஸ்டின் புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கொஸ்டின் படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். Find the smallest positive integer n such that level power n equal to 0 identity element in the group Z25 addition modulo 25. அவ்வளோதான் சார். இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நம்ம மீதி ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே சார், தேங்க்யூ சார்.